ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். தற்போது குரு பெயர்ச்சி பலன் 2024 to 2025 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி, அதாவது ஃபயர் லேண்ட் ஏர் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நில ராசிக்கு, அதாவது ரிஷபத்தில் வந்து அமர்றாரு குரு. மேஷம் ராசியிலேருந்து இடப்பெயர்ச்சி அடைந்து ரிஷபம் ராசிக்கு. இது வியாழ வட்டம் குரு வளையம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சியினால் பல ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகமும் ராஜாதி ராஜ யோகமும் கிடைப்பதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். சில ராசிக்காரர்களுக்கு பெரிதாக பாதிப்பு ஏற்படுத்த மாட்டார். இருந்தாலும் சில படிப்பினை, வாழ்க்கைன்னா இதுதான்பா, இதை வச்சு தான் நீ மேற்கொண்டு போகணும் அப்படிங்கிற புதிய தத்துவ விளக்கத்தை, வாழ்க்கைக்கான அடிப்படை எல்லாமே தன்னுடைய அனுபவத்தினால இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. குறிப்பாக இந்த ஜோதிடத்தில் குரு வலயம், அதாவது ரிஷபம் மனை ஸ்திர ராசிகள் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சரம் ஸ்திரம் உபயம், அந்த மாதிரி ஸ்திர ராசிகளான ரிஷபம், சிம்மம், கும்பம், இந்த ராசிக்காரர்களுக்கு, தனுசு, இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒன்றில் அவங்கவுங்க ஜாதகத்தில் இந்த 4 இடத்துல, அதாவது ரிஷபம், சிம்மம், கும்பம், தனுசு, இந்த 4 ராசியில் ஏதாவது ஒரு ராசியில் குரு இருந்தால் மிகச்சிறந்த ஒரு யோகம். அது ஒரு குரு வலயம் அப்படிம்பாங்க. இந்த குரு வட்டம், வியாழ வட்டம் குரு வலயம், குரு இருக்கிற பிறந்தவர்களுக்கு அவங்க லைஃப்பில் வந்து எப்படி இருந்தாலும் சரிங்க, ஒரு காலகட்டத்தில் மிக உயர்ந்த உன்னதமான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து சேரும். இது குருவின் அருளால் அது கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லாங்க. இப்படிப்பட்ட குருவானவர் காலபுருஷ தத்துவத்தின்படி தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு அதிபதி. தனுசு ராசி 9ஆம் இடம், மீன ராசி 12ஆம் இடம். காலபுருஷ தத்துவத்தின்படி அதற்கு அதிபதியான குரு பகவான் இப்பொழுது ரிஷபம் ராசிக்கு 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேஷம் ராசியில் இருந்து ரிஷபம் ராசிக்கு இடப்பெயர்வு டிரான்சிஸ்ட் அடைகிறார். இது ஒரு வியாழ வட்டம் ஏற்படுவதற்கான ஒரு அமைப்பு. குரு பயணம் செய்யும் இடம், இப்போ எந்த வீட்டில் இருக்கிறாரு மற்றும் பார்க்கும் இடத்தை பொறுத்து அந்த ஜாதகருக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடைபெறும். அதாவது குரு ஒரு இடத்துல இருக்கிறத விட பார்க்கிறாரு இல்லையா, எந்தெந்த பாவகத்தை பார்க்குறாரோ, எந்தெந்த ராசி கட்டத்தை பார்க்குறாரோ அந்த இடங்கள் சுப பலன்கள் பெறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ரிஷபம் ராசியில் இருந்து குரு பகவான் தன்னுடைய பார்வைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 9, 7 அனைத்து பார்வையும் பொறுத்து, எல்லா கிரகமும் 7ஆம் பார்வை பொதுவானது. ஸ்பெஷல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குருவுக்கு 5, 9. இந்த ரிஷபம் ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா புதனின் ஆட்சி வீடாகிய கன்னி ராசியை பார்க்குறாரு. அதே போல 7ஆம் பார்வையாக செவ்வாயின் ஆட்சி வீடாகிய விருச்சக மனைய, விருச்சக ராசியை பார்க்கிறாரு. 9ஆம் பார்வையாக சனியின் ஆட்சி வீடாகிய மகரம் ராசியை பார்க்கிறாரு. அதே போல இந்த குரு பயிற்சியால் மேஷ ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் இப்போ இருக்காரு. மேஷம் இருந்து 2ஆம் இடமான ரிஷபம் ராசிக்கு போறாரு. ரிஷபம் ராசி அப்படிங்கிறது தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வ வளத்தை நோக்கி செல்றாரு. அப்படிங்கிறதுனால மேஷ ராசிக்காரர்களுக்கும் பல நன்மைகள் காத்திருக்கு. அதே போல அட்டமச்சனியால் பாதிக்கப்பட்டு அல்லலுற்று துன்பற்று வேதனையுற்று பல தடை தாமதங்களை சந்திச்சு கொண்டிருக்கின்ற கடகம் ராசிக்காரர்களுக்கும்
இந்த ராஜயோகம் கண்டிப்பாக கிடைக்க போகுது இந்த குரு டிரான்சிஸ்டனால. ஓகே, இப்பொழுது நம்ம மேஷம் முதல் மீனம் வரை எப்படி என்னென்ன பாவகத்திற்கு என்னென்ன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு டிரான்சிஸ்டனால, ஏன்னா குருன்னா சுபகிரகம் இல்லையா, அந்த சுபகிரகம் இடப்பெயர்ச்சி இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு ஷேரிங் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். குரு பயிற்சி 2024 மீனம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மீனம் ராசியின் அதிபதி குரு தாங்க. இந்த முக்கியமான கிரகம் குரு, சுப கிரகம், உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதோடு உங்களுடைய 10ஆம் வீடு அதிபதியாக, தனுசு ராசி வீட்டு அதிபதியாகவும் குரு தான் இருக்கிறார். இந்த குரு டிரான்சிஸ்ட் உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் வீட்டிற்கு முயற்சி ஸ்தானம், சிறுதூர பயணம், உன் காமம், இளைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டிற்கு நுழையுது. இந்த 3ஆம் வீட்டில் குரு பகவான் இருப்பது கொஞ்சம் லேசினஸை உண்டாக்கும். சுறுசுறுப்பாக ஓடிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோர்வு தன்மை, இந்த ஒரு வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி தள்ளி போடிக்கிற மாதிரி ஒரு சோம்பல்கள் சில விஷயங்களில் வரப்போகுது, அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நீங்கள் ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த பணியை நாளைக்கு பார்த்துக்கலாம். இதனால் ஒரு முக்கியமான பணியை நீங்கள் இழக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் ஏற்படுது. ஸோ எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த வாய்ப்பையும் இழக்காமல் முழு மூச்சோடு முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கடின உழைப்பில் கவனம் செலுத்துவது இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றிகளை தேடித்தரும். உங்களுடைய ஒர்க்கில் நண்பர்களின் ஆதரவு அப்படிங்கிறது நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரம் போன்றவர்களுக்கும் அவர்கள் நல்லா உதவியாக இருப்பாங்க. வாழ்க்கை துணை வழியாக தாம்பத்திய வாழ்வில் சில பிரச்சனைகள், இஷ்யூஸ், கணவன் மனைவி கூட ஒரு புரிந்துணர்வு கம்மி அப்படிங்கிறதுல நல்ல ஒரு சரியான தீர்வு இந்த காலகட்டத்தில் அமையுது. சரிங்களா? சகோதர சகோதரின் ஆதரவு சூப்பராக இருக்க போது. உங்களுடைய ஆர்வங்களுக்கு இது பண்ணலாம் அது பண்ணலாம்னா உங்களுடைய சகோதர சகோதரன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான், மேம்படுத்துவாங்க. அதே மாதிரி உறவு முறைகள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ், இவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகளை அல்லது சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய 7ஆம் வீட்டில் குருவின் பார்வை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, சண்டை சச்சரவு அல்லது திருமணம் தள்ளி தள்ளி போகிறது, இந்த விஷயங்கள்லாம் மாறி திருமணம் வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு திசை திருப்பு, திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கிறது, கணவன் மனைவி நல்ல புரிந்துணர்வு அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்க போகுது. எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுது. உங்கள் வியாபாரம் புதிய புதிய உத்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போவீங்க. அதற்கு முக்கியமான நபர்கள் தக்க சமயத்தில் உதவிகளும் உறுதுணையாகவும் இருப்பாங்க. 9ஆம் வீட்டில் குருவின் 7ஆம் பார்வை அமையுது. இது என்னன்னா 9, 7 அப்படிங்கிற சமயத்தில் மதம் சார்ந்த விஷயங்கள், கோயில் குளங்களுக்கு போகிறது, ஜீவ சமாதிகளுக்கு போகிறது, தந்தையினோட நல்ல இணக்கம், இந்த மாதிரி செயல்களை செய்யும் பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பெறுவீங்க. அதே மாதிரி 11ஆம் வீட்டில் குருவின் அம்சம் காரணமாக நிதி நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, 2ஆம் திருமணம் காத்திருக்கிற அமைப்புள்ள அவர்களுக்கு இப்போ ஜாத அமைப்பு சரியாக இருந்தால் கோச்சாரம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அலைச்சல் தரிச்சல் இருந்தாலும் உங்களுக்கு உண்டான ஆதாயங்கள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். எந்த விஷயத்திலும் உங்கள் மனதில் சஞ்சலப்படாமல் ஒரு முடிவெடுங்க. அது உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். மனதில் இருந்த மனதில் இருந்த ஆசை, அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் அற்புதமான அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த லேசினஸை மட்டும் கொஞ்சம் கைவிட்டீங்கன்னா வாழ்க்கையில் அதிகமான முன்னேற்றம் காத்திருக்கு. இது பார்த்திங்கன்னா
ஒரு பொதுவான பலன்களாக நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொல்லுவதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கிட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் எனக்கு கான்டெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதை கூடிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.